ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாசம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் அர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனா காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தேனால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம்.
அதற்கு பிறகு பார்த்தேனால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்துஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவான். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது, அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தேனால், அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மகர ராசி நேயர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதம் கொண்ட ராசி. சனி பகவான் ராசியின் ஆட்சிநாதன். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகி 7.5 சனியின் கடைசி பாத சனி கடைசி 3 மாதம், இந்த மார்ச் 6ஆம் தேதி அவர் மாறுறார். அதாவது இந்த மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் பார்த்தலையானால், அதாவது 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சூரியன் ராசிக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். தனுர் மாதம்னாலே வந்து 12ஆம் இடத்துல தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த மாதம் பார்த்தோன்னா என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார் 12ஆம் இடத்துல. இருந்தாலும் வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயனசயன போகஸ்தானத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கா. சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. அதனால உங்களுடைய தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அயனம் சயனம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும். 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான், உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குரு பார்வையினால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு டக்குன்னு ஒரு திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் 11ஆம் இடத்துல லாபத்தில் போய் நிற்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள், அதுவும் வந்து தூய்மை பணியாளர்கள், அதை தவிர வந்து இந்த அரசியல் பிரமுகர்கள், அதை தவிர இந்த இரும்பு, சிமெண்ட்டு, ஜல்லி, கான்கிரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், லாரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கான்கிரீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சு இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர துப்புரவு பணியாளர்களை வந்து வச்சு மேனேஜ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி அதை தவிர இந்த இது செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் புதன் சுக்கிரனும் வந்துடுற, அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. புதனுக்கும் குருவுக்கும் ஆட்சி பெற்ற குருவாக போகிறார். அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு விஷயத்தில் வந்து நிச்சயமான ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வுகளெல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோட பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு, கான்கிரீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள், சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையிறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லதுன்றோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலில் வந்து பானகம் வந்து பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுங்க. பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்வில் வரும். ஏன்னா எதிரிகள், அதை தவிர வந்து உங்கள் மேலே இந்த பில்லி, சூன்யம், ஏவல்னு சொல்லக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து இல்லாத அளவிற்கு பிரத்யங்கராவை போய் சேவிச்சுட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வாங்க. அது தவிர வந்து கருப்பு கலர் இல்லைன்னா கரு நீல கலர் துணி வந்து தானம் பண்ணுவோம். இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.